இன்று பிறந்தநாள் காணும் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். முடக்கத்தான் தோசை, முடக்குவாதத்தை அறுக்கும் இலை முடக்கத்தான் தோசை. பாருங்க, இதை எடுத்து வாஷ் பண்ணியாச்சு. மிகவும் சிம்பிளான முறையில் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் பாருங்க. இதை நல்லா அலசிட்டு முடக்கத்தான் தோசை. இப்போ இதில் கொஞ்சோண்டு மாவு, இட்லி மாவு அரைக்கணும்ல, அதை கொஞ்சம் போட்டுட்டு 4 மிளகு 4 சீரகம், உப்பு போட வேணும், அப்படியே போட்டு அரைக்கணும். இட்லி மாவோட அரைச்சதை கலந்துக்கணும். கலந்து தோசை ஊற்றணும். இதுக்கு கார சட்னி நல்லாயிருக்கும், பூண்டு பொடி நல்லாயிருக்கும். ஹாய், வணக்கம் வியூவர்ஸ். இந்த பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நான் முடக்கத்தான் தோசை ஊற்றுறேன் பாருங்கள். மருத்துவ குணமுள்ள முடக்கத்தான் தோசை. கால் நடக்க முடியாதவங்க, நரம்பு வீக்னஸ் ஆனவங்களாம் இந்த முடக்கத்தான் தோசை சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியான சிம்பிளான முறையில் நான் சொல்லித்தரேன் பாருங்க. இதுக்கு இந்த பூண்டு பொடி நல்லாயிருக்கும். கார சட்னி வேணுங்கிறவங்க அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னி வேணுங்கிறவங்க தேங்காய் சட்னி